யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. சமாதானம் இருக்கிறது, அதனால கலங்க கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள சமாதானம் இருக்கா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் சமாதானம் கொடுக்குது. ஆமா, அற்ப சமாதானம், கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட் சமாதானம், கொஞ்சம் உள்ள போச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் சமாதானம். அல்லேலூயா. சில 1 மாசம் சமாதானம், கொஞ்சம் அதிகமா இன்னைக்கு வருமானம் வந்துச்சுன்னா அப்பா இன்னைக்கு ஆமா தப்புன்னு, இந்த மாசம் தப்புன்னு, ஆமா நல்ல வஸ்திரம் கிடைச்சிச்சுன்னா வாவ் ஒரு சமாதானம், அப்படித்தானே? நல்ல மார்க் கிடைச்சுன்னா சமாதானம். ஆமே, இது உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இயேசுக்கு சுவிசல பார்த்து சொல்லுகிறாரு, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறது, எனவே நீங்கள் கலங்காமலும். இந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கிற சமாதானம். அல்லேலூயா. ஆமே, சமாதானம் உள்ள இருக்கணும், வெளியில இருக்கக்கூடாது. நிறைய நேரம், அநேக நேரம் சமாதானத்தை, அந்த பொக்கிஷம், அது ஒரு பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை என்ன பண்றோம்னா எடுத்து வெளியில வைக்கணும், அதை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கணும். இந்த ஆலயமாகிய இந்த ஜெப வீடாகிய இந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை வைக்கணும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், நம்ம எடுத்து எங்க வைக்கணும்? அல்லேலூயா. அது ஒரு பொக்கிஷம். சமாதானம் என்பது ஒரு பொக்கிஷம். அது அப்பப்ப திறந்து இந்த சமாதானத்தை அனுபவிக்கணும். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். உலக சமாதானம் இருக்கக்கூடாது. உலக சமாதானம் இருந்துச்சுன்னா அது போயிடும், அடுத்த அப்புறம் தத்தளிப்பு உண்டாகும். உலகத்தின் சமாதானம் நம்மை ஒரு நாளும் சிறப்படுத்தாது, அது ஆபத்தை கொண்டு. உலக சமாதானம் ஆபத்துக்குரியது, ஆனா தேவ சமாதானம் மேன்மைக்குரியது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும். கலக்கம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வருமா? பயம் வரும். சமாதானம் இல்லைன்னா கலக்கம் வரும், சமாதானம் இல்லைன்னா பயம் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் சீசலை பார்த்து, கலங்க கூடாது. ஏன்னா அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கணும், சமாதானம் பூர்ணமா இருக்கணும். அல்லேலூயா.